two pith balls carrying equal charges are suspended from a common point by a strings of equal length. அதாவது ரெண்டு பால் பா, சரியா? அது என்ன பால் கொடுத்துருக்காங்கன்னா பித் பால்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பித் பால் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டேர்ம் கிடையாது, சரியா? லைக் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் பால் அப்படின்னு கூட நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது, சரியா? ரெண்டு பித் பால் வந்து பார்த்தோம்னா இருக்கு, சரியா? ஸோ பித் பால் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு வந்து ஒரு நார்மல் பாலில் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல் வச்சு கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பித் பால்னு அர்த்தம். ஸோ பித் பால் அப்படின்னா அதை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பால், அவ்வளோதான். ரெண்டு பித் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட், சரியா, சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட் பை ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். த ஈக்விலிபிரியம் செப்பரேஷன் பிட்வீன் தம் இஸ் ஆர். அதாவது இப்படி இருக்குப்பா, இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா ரெண்டு பாலை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. எப்படி ஹேங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் அந்த ரோப் ஆக்சுவலாக இருந்தது. இங்கே ஒரு பால் இருக்குது, இதுலேயே இன்னொரு பால் இருக்குது. ரெண்டு ரோப் இப்படி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலை ஹேங் பண்ணும்போது ஒரு பால் இப்படி ஹேங் ஆகி நிற்குது, இன்னொரு பால் இப்படி ஹேங் ஆகி நிற்குது. இது இந்த மாதிரி ஹேங் ஆகி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கும், இவங்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கும். ரெண்டு பேர்கிட்டையும் சார்ஜ் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க ரெண்டு பேரும் என்ன இருப்பாங்க, இப்படி இருக்கிற ரெண்டு பேர், இவங்கிட்ட ஒரு +q இருக்கும், இவங்கிட்ட ஒரு +q இருக்கும். அதனால தான் ரெண்டு பால் இருக்குது, ரெண்டு பால் கிட்ட எப்படி இருக்குது, ஈக்குவல் சார்ஜஸ் இருக்குது. ஈக்குவல் சார்ஜஸ் இருந்தால் அது என்ன இருக்கும், ரிப்பல் ஆயிருக்கும். அப்படி ரிப்பல் ஆகி தான் இப்படி நிற்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்குது அப்படின்னா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நிற்குது, ரைட்டா? அண்ட் இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னா அதை y கொடுத்துருக்காங்க படத்தில். இப்போ now the strings are tightly clamped. ஸோ இங்கே கட்டிக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை திருப்பி எடுத்து are rigidly clamped. Now the strings are rigidly clamped at half of the height. இங்கே கட்டிக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை எடுத்து திருப்பி முதல்ல எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருந்தாங்க, y அப்படிங்கிற ஹைட்டில் டைட் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துட்டு திருப்பி y/2 அப்படிங்கிற ஹைட்டில் டைட் பண்ணுறாங்க. அப்படி டைட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லென்த் என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்படி இருக்கும்போது இருந்ததை விட இந்த இடத்துல டைட் பண்ணியிருந்தா இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட் மாறும்போது, இந்த ஹைட்டு இந்த y வந்து y/2 மாறும்போது இந்த லென்த் எவ்வளவா மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின், சரியா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. நார்மலாக நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்செப்ட்டை ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டைப் கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இதுவும். இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, லெட்ஸ் சே +q. இங்கே இன்னொரு சார்ஜ் இருக்குது, அதுவும் +q, ரைட்டா? இந்த +q என்ன பண்ணிட்டு இருக்கும், ரிப்பல் பண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர ரிப்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் யாரு நமக்கு தான் தெரியுமா. ரெண்டு சார்ஜுக்கு நடுவுக்குள்ள வரக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணலாம், k q1 q2 ரெண்டு பேருமே சேம்ங்கிறதால k q²/r². அதாவது 1/4/ε0 q1 q2/r² போடணும். 1/4/ε0 நம்ம k வச்சுக்குவோம், சரியா? இந்த சார்ஜ் q இந்த சார்ஜ் q ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா q² பை டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் r², ரைட்டா? சரி, இப்போ இந்த r தூக்கிட்டு போயிட்டு அல்லது இந்த ஃபோர்ஸை தூக்கிட்டு போயிட்டு நான் இந்த ஹைட்டோட லிங்க் பண்ணணும்ப்பா. எப்படி லிங்க் பண்றது, ஹைட் எப்படி உள்ள கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்குலிபிரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியம்னா இந்த இடத்துல ஸ்டிஃபா நிற்குது. ஒரு நார்மலா ஒரு கயிறு இருக்குது அப்படின்னா இங்க ஒரு பாலை கட்டிருக்கீங்க, இது இப்படி தான் ஸ்டிஃபா இருக்கும்பா. நார்மலா ஒரு கயிறை ஹேங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வெர்டிகலா கீழே பக்கம் தான் நிற்கும். ஆனால் அது வெர்டிகலா நிற்காம இப்படி நிற்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் காரணம். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பார்க்குது. ஒன்று, இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறுல ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த கயிறுல என்ன இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், சரியா? ஸோ இந்த டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கயிறு ரெண்டு விஷயத்தை தாங்கிட்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலோட வெயிட் இருக்கு இல்லையா, அது mg, அது கீழே பார்க்குறது. இந்த பாலோட வெயிட்டையும் இந்த டென்ஷன் தாங்கணும், இந்த கயிறு வந்து தாங்கணும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் தாங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டென்ஷன் இருக்குல்ல, இதை லெட்ஸ் சே தீட்டான்னு வச்சுக்கோங்க, இதை தீட்டான்னு வச்சுக்கோங்க. இது தீட்டானா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் தீட்டா, இதுவும் தீட்டா. அப்போ இந்த டென்ஷன் ரெண்டு காம்பனண்டாக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா t cos θ, அதாவது இதுதான் தீட்டா அட்ஜசன்ட் சைடு. இன்னொன்று யார், t sin θ. அண்ட் நமக்கு தெரியும் இந்த t sin θ இந்த f வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிக்கும், k q²/r². t cos θ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும், ஓகே? இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு ரோப், ஒரு ஸ்டாண்டில் ரெண்டு ரோப் யூஸ் பண்ணி, ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சார்ஜை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த டேர்ம், இந்த ப்ரொசீஜர் நமக்கு ஞாபகம் வரணும், சரியா? இப்படி ஒரு கயிறு நிற்க முடியுமா, நார்மலாக நிற்க முடியாது. கயிறு டென்ஷன், கயிறு எப்பவுமே ஜென்ரலாக இப்படி தான் நிற்க முடியும். இது டென்ஷன், இது வெயிட். நார்மலான ஒரு கயிறு இப்படி தான் இருக்க முடியும். பட் இப்படி கயிறு இருக்குது அப்படின்னா இந்த கயிறுக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்குது. கயிறு வந்து பார்த்தோம்னா வெர்டிகலாகவும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, ஹரிசாண்டலாகவும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. வெர்டிகலா ஏன் ஃபோர்ஸை கொடுக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் வெயிட் தான். இந்த வெயிட்டுக்காக தான் என்ன பண்ணுது, வெர்டிகலா ஃபோர்ஸ் கொடுக்குது. பட் ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு இங்கே என்ன ரீசன், இந்த சைடு என்ன இருக்குது, நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது கூலும் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த t வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறோம். இது தீட்டா அப்படிங்கிறதுனால இது t cos θ, இது யாரு, t sin θ, சரியா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். ஏன் ஆங்கிள் உள்ள கொண்டு வரேன், tan θ sin θ, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன், k × q²/r² × m. tan θங்கிறது யாருப்பா, இந்த படத்தில் பாருங்க, இதுதான் தீட்டா, ஐ மீன் இது தீட்டா. tan θக்கு என்ன பார்க்கலாம், ஆப்போசிட் சைடு, சரியா, பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா?
tan theta ஃபார்முலா ஆப்போசிட் சைடு யாரு? இதுதான் ஆப்போசிட் சைடு. இது மொத்தமா அவங்க r னு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஆப்போசிட் சைடு மட்டும் என்ன வரும்? r/2 வரும். அட்ஜசன்ட் சைடு யாரு? y. அப்ப tan thetaங்கிறது என்ன? r/2y. இந்த லிங்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ tan theta நீங்க என்ன போட்டுக்கலாம்? r/2y போட்டீங்கன்னா kq²r² mg. நம்ம எதை லிங்க் பண்றோம்? இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் என்ன மாறுது அப்படின்னா இந்த ஹைட் மட்டும் தான் மாறுது. இந்த y மாறுது, இந்த y வந்து y/2 மாறுது. அப்ப r என்னவா மாறுது? கேள்வி. k மாற போறது கிடையாது, q மாற போறது கிடையாது. சரியா? k யும் q மாற போறது கிடையாது. m மாறுமா? m ம் மாறாது. g கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அப்ப ஃபார்முலால இந்த y மாறுது, y மாறுறதுனால r மாறுது. அப்ப y க்கும் r க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அப்ப நான் என்ன பண்றேன்? y தூக்கி இந்த சைடு கொண்டு போயிட்டு மத்த எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துறேன். y இந்த சைடு கொண்டு போயிட்டு மத்த எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துறேன். சோ இங்க வந்துட்டு என்ன ஆயிரும்? y இந்த r இங்க வந்துருச்சுனா r/3 ஆயிரும். r/3 mg/2kq². அப்போ y is directly proportional to என்ன? r/3. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். y வந்து பாத்தீங்கன்னா r³ க்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ரைட்டா? அப்போ இப்போ கேள்வி ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு y வந்து பாத்தீங்கன்னா y/2 ஆ மாறும்போது r/3 என்னவா மாறும்? r'/3 ஆ மாறும். y வந்து பாத்தீங்கன்னா y/2 ஆ மாறும்போது பழைய முதல்ல இருந்தது ஹைட் y, புதுசா மாறினது y/2. சரியா? அப்போ r/3 என்னாவது? r'/3 ஆ மாறுது. அப்போ r'/3 எதை நம்ம கண்டுபிடிக்கணும்? r'/3 = அத கேட்டிருக்காங்க. நியூ the separation equilibrium between the balls. இந்த r' தான் கேட்டிருக்காங்க. அப்போ r'/3 = இந்த y கேன்சல் ஆயிடுச்சுனா இந்த 2 மேல போயிடும். அது இங்க கொண்டு வந்துட்டா r³/2 வந்துரும். அப்போ r' இந்த சைடு கியூபிக் ரூட் எடுத்துறேன், இந்த சைடு கியூபிக் ரூட் எடுத்தா r வந்துரும். இந்த சைடு அப்ப என்ன பண்ணனும்? 2 க்கு கியூபிக் ரூட் பார்க்கணும். கியூபிக் ரூட் ஆஃப் 2. ஓகேயா? சோ இதுதான் ஆன்சர். r/cubic root of 2ங்கிறது என்ன? ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர். ஓகேயா? சோ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா y க்கும் r க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இது எல்லாமே டிஃபால்ட்டா இந்த क्वेश्चन இந்த ப்ரொசீஜர் வந்தாலே இந்த டைப் வந்தாலே இந்த ப்ரொசீஜருக்குள்ள போயிடும். என்ன ப்ரொசீஜர்? t sin theta = kq²r², t cos theta = என்ன? mg அப்படிங்கற ப்ரொசீஜருக்குள்ள போயிடும். சோ அவங்க கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். கேக்குற கேள்வி என்ன? எனக்கு வந்து இந்த yங்கற ஹைட் இருக்கும்போது rங்கிறது செப்பரேஷன் டிஸ்டன்ஸா இருக்குது. அப்ப y''ங்கற ஹைட் y/2ங்கற ஹைட்டுக்கு போகும்போது yங்கற ஹைட்டுக்கு rங்கிறது செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். y/2 ஆ மாறுச்சுனா r என்னவா மாறும்? அப்போ y க்கும் r க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? y is proportional to r³. அப்ப நீங்க y 2 பங்கு குறைச்சீங்கன்னா r'/3 என்ன ஆகும்? 2 பங்கு குறையும். அதாவது y is proportional to r/3. அப்போ y 2 times drop ஆச்சுனா r/3 இருக்குலையா? அது 2 times drop ஆகும். r/3 to r 2 times drop ஆகுது. r/3 2 times drop ஆகும். அப்போ r'/3 அப்படிங்கிறது என்ன வந்துரும்? r/cubic root of 2. சரியா? இது ஆன்சர். சோ ஆப்ஷன் D தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்.